ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பரோட்டாவும் வெஜ்ஜு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை கலக்கும் போது பரோட்டா நல்லா மேலே சிகப்பாக வரும். அடுத்து ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா மாவு கெட்டியாக கையில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு அப்புறம் ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சிடணும். இது நேரம் இருந்தால் 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். நேரம் இல்லாட்டி அவசரமாக செய்யணுன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். மாவு காயாதபடி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மசியணும். நல்லா அழுத்தி பிடிச்சி நான் இந்த அளவுக்கு மசிகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இந்த பரோட்டாவை விட கோதுமை சப்பாத்தி, கோதுமை ரொட்டி தான் ஹெல்த்தியானது. சரி, எப்போவும் ஒரு டைம் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் சுத்தமாக நல்லா நீட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி செய்யாமல் ரொம்ப ரேராக செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு சப்பாத்தின்னும் போது தினமும் கூட எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மாவில் 10 பேடா எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேடாவையும் எடுத்து நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து மசியணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி மசிஞ்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சா அப்படியே கையிலையே தட்டி இழுக்கலாம். ஆனால் 3/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் இந்த பூரி கட்டையால் தேய்க்கிறேன். இது கொஞ்சம் தேய்ச்சி ஆனதுக்கப்புறம் கையில் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாவை இழுக்கணும். மைதானும் போது நல்லா ஜவ்வு மாதிரி இழுக்கத்தானே செய்யும். இதை நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை மடித்து எடுத்து 4 தட்டி துணி துவைக்கிற மாதிரி 4 தட்டு தட்டி இப்படி மேலோட்டமாக சுற்றணும். அடியில் சுற்றாமல் மேலோட்டமாக சுற்றி இந்த பேடாவும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு இருந்து அதுக்கப்புறம் தேய்ச்சோன்னா பரோட்டா நல்லா இருக்கும். சைஸ் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம். பரோட்டாக்குன்னும் போது சின்னதாக தேய்க்கும் போது தான் நல்லா இருக்கும். அடுப்பு மீடியம்லேயே வச்சு செய்யணும். மீடியம்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு செய்யணும். அப்போ தான் பரோட்டா உள்ளே நல்லா வெந்து இருக்கும். இந்த கடையில் வாங்குகிற பரோட்டாலாம் மாவு உள்ளே பச்சையாக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் லப்பர் மாதிரி இருக்கும். அடுப்பு மீடியமாக கம்மியாக வச்சு செய்யும் போது உள்ளேயும் நல்லா வெந்து இருக்கும். ஆறி போனால் கூட சாஃப்டாகவே இருக்கும் பரோட்டா. இந்த பரோட்டா இந்த மாதிரி சுடுறதை விட இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா வெந்து ஆனதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போதும். நம்ம மாவு பிசைகிறதுலையும் ஊற வைக்கிறதுலையும் தான் அதோடைய சாஃப்ட்னஸ் இருக்குது. எண்ணெய் கம்மியாகவே ஊற்றினா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தானே. அடுத்து இந்த பரோட்டா சுட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். இப்படி தட்டி எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஒரு கேப்சிகம், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன பீட்ரூட்டு, ஒரு கேரட் வச்சு வெஜ்ஜு கிரேவி செய்யலாம். பெரிய வெங்காயம் 2 மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடி பொடியாக. கொத்தமல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் வச்சுருக்கேன். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் துருவிக்கணும். பச்சை மிளகா 3 கட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச 2 முட்டை வேக வச்சு எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பும் ஒரு பட்டை துண்டு சின்னதாக போட்டுக்கணும். பட்டையும் கிராம்பும் வெடித்து வர நேரத்தில்
வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சிகப்பானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா 6 பல் பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா சிகப்பானதுக்கப்புறம் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நான் மந்தி பிரியாணிக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி மசாலா போட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன்னு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்புறம் சாட் மசாலா இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க தேவையில்லை. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் புதினா இலையை போட்டு தக்காளியும் புதினா இலையும் நல்லா வதங்குற அளவுக்கு அடுப்பு சிம்லையே வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இந்த மசாலா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த கிரேவி புதுசாக ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாம் காலி ஆகிடுச்சு. வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கேப்சிகம் வந்து பெருசாக இருந்ததுனால நான் பாதி கேப்சிகம் தான் போட்டேன். மற்றது உருளைக்கிழங்கு, இந்த பீட்ரூட்டு, கேரட் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்திருந்ததுனால ஒன்று முழுசாக போட்டேன். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இதை சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி அதுக்கெல்லாம் சாப்பிட்டு ரைஸ்க்கு கூட இதையே வச்சுக்கலாம். நாங்கள் பரோட்டா சாப்பிட்டு மீதமானதை ரைஸ்க்கு அப்படியே தொட்டுக்க மதியத்துக்காக வச்சுக்கிட்டோம். இதுலேயே ரைஸ் கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காய்கறிகள் சிம்லையே வச்சு நல்லா வேக வைக்கும் போது இந்த மாதிரி தண்ணி விட்டு இருக்கும். நல்லா வெந்து ஆனதுக்கப்புறம் முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மேலே மல்லி இலையை தூவி இறக்கிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் தால் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுன்னு நான் அதை போடலை. அடுத்த வீடியோவில் தனியாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.